பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் தான். ஆனால் நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு மசாயிலாக இருக்கின்றன. குறிப்பாக ஒருத்தர் இறந்துட்டார். அப்படி இறக்கும் பொழுது அவருக்கு குளிக்க வைக்கப்படும், கஃன் உடுத்தப்படும், அதற்கு பிறகு சலாத்துல் ஜனாதா தொழுவிக்கப்படும், அதற்கு பிறகு அடக்கம் செய்யப்படும். இதுதான் நடைமுறை. இப்போ குளிக்க வைக்கக்கூடியவர், அவர் குளிக்க வைத்த பிறகு அவருக்கு குளிப்பு கடமையா என்ற விஷயத்தை ஆதாரபூர்வமாக நாம் பார்க்கின்றோம். சுருக்கமாக இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கஸ்ஸல மையித்தன், எவர் ஒருவர் ஒரு மையத்தை குளிப்பாட்டினாரோ, அது ஆணாக இருந்தால் ஆண்கள் குளிப்பாட்டுவார்கள், பெண் மையத்தாக இருந்தால் பெண் முஅல்லிமாக்கள், உஸ்தாத்பிகள், முஅல்லிமா குளிப்பாட்டுவார்கள். அவங்க மேல என்ன கடமையா என்று பார்த்தால் ஃபல் யக்தஸில் என்ற வார்த்தை கிடைக்கிறது. அவங்க குளிக்கட்டும், அவர்கள் குளிக்கட்டும். இங்கே நான் சொல்லிடுறேன், முடிவு என்னவென்றால் இந்த குளிப்பு சுன்னத்து தான், ஃபர்து இல்லை, வாஜிப் இல்லை. சரி, இது குளிப்பாட்டக்கூடிய கஸ்ஸால் அல்லது கஸ்ஸாலா, கஸ்ஸால் ஆணுக்கும் கஸ்ஸாலா என்று சொல்லப்படுகின்ற, கஸ்ஸாலத்துன் என்று சொல்லப்படுகின்ற பெண் உஸ்தாத்பிக்கான ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது. நம்ம ஜனாதாவை தூக்கிட்டு போறது ஒரு நன்மைக்குரிய விஷயமாக நாம் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவான விஷயங்கள் கிடைக்கும். பல ஹதீஸ்கள் இதற்கு நன்மைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்ற சான்றோடு நாம் பார்த்திருப்போம், அல்லது படித்திருப்போம், அல்லது கேட்டிருப்போம் உலமா பெருந்தகைகள் மூலம். இப்போ அதை தூக்கிட்டு போறாங்க. ஆண் ஜனாதாவாக இருந்தாலும் பெண் ஜனாதாவாக இருந்தாலும் ஆண்கள் தான் தூக்கிட்டு போவாங்க. அந்த தூக்கிட்டு போகும் பொழுது அவர் எப்படி இருக்கணும் என்று பார்த்தால், இந்த ஹதீஸுடைய முடிவில் ஒமன் ஹமலஹு ஐ மன் ஹமலல் மையித, எவர் ஒருவர் அந்த ஜனாசாவை, அந்த மையத்தை, அந்த சடலத்தை, அந்த இறந்தவரை ஜனாசா பெட்டியில் தூக்கி கொண்டு செல்கிறாரோ ஃபல்யதவத்தஹ், அவர் வுது செய்து கொள்ளட்டும் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இதுவும் ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், குன்னா நக்தஸிலு, குன்னா நுகஸ்ஸிலு, குன்னா நுகஸ்ஸிலு மையித்தன் என்ற ஒரு இபாரத்து கிடைக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் ஜனாசாவிற்கு குளிப்பாட்டுவோம், குளிப்பாட்டி கொண்டு இருந்தோம். குன்னா நுகஸ்ஸிலு மையித்தன், ஜனாசாவை, ஆண் ஜனாசாவை ஆண்கள் குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள், பெண் ஜனாசாவை பெண்கள் உஸ்தாத்பிகள் குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த ரிவாயத்தை சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபமின்னா மன், எங்களில் சிலர் யக்தஸிலு, குளிப்பாட்டி விட்டு குளிப்போம். ஐ மீன் கஸ்ஸால், குளிப்பாட்டக்கூடியவர் குளிப்பாட்டி விட்டு ஜனாதாவை குளிப்பாரு. வமின்னா மல்லா யக்தஸிலு, எங்களில் சிலர் குளிப்பாட்டுவார்கள், ஆனால் குளிப்பாட்டின பிறகு குளிக்க மாட்டார்கள். இந்த இபாரத்தும் நம்மை இதன் பக்கம் அழைத்து செல்கிறது சொன்னால், இது கஸ்ஸால் என்று சொல்லப்படுகின்ற குளிப்பாட்டக்கூடியவர் குளிக்க வேண்டும் என்ற அமல் ஃபர்தாக இருந்தால், வாஜிபாக இருந்திருந்தால் எல்லாரும் குளிச்சிருப்பாங்க. குளிக்கல, அப்ப என்ன அர்த்தம்? சுன்னத் தான். குளிக்க விரும்பக்கூடியவர்கள் குளித்துக் கொள்ளலாம், குளிக்க நேரம் உள்ளவர்கள் குளித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை இந்த இபாரத் நமக்கு உணர்த்துகிறது. இதன் பின்னணியில் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவமும் நமக்கு கிடைக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வலம்மா கஸ்ஸலத் அஸ்மாவு
பிந்து உமைஸின், அஸ்மா பிந்து உமைஸ் என்ற ஒரு சஹாபி பெண்மணி கஸ்ஸலத் குளிப்பாட்டினார்கள். யாருக்கு? ஜௌஜஹா, தன்னுடைய கணவருக்கே குளிப்பாட்டினாங்க. தன்னுடைய கணவர் இறந்துட்டாரு. அவர் யாருன்னு கேட்டா அபா பக்ரின் அஸ்-சித்தீக், அபூபக்கர் சித்தீக் என்ற அவருடைய கணவர் இறந்துட்டாரு. எனவே அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குளிப்பாட்டினார்கள் தன்னுடைய கணவருக்கு. ஜௌஜஹா, தன்னுடைய கணவருக்கு. ஹீன துவஃபா, எப்போனா அவர் இறந்த பிறகு என்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு இபாரத். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் என்னவென்றால், ஹரஜத், அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியே வந்தார்கள், குளிப்பாட்டி விட்டு வெளியே வந்தார்கள். ஃபஸஅலத், வந்து கேட்டார்கள் அவர்கள். மன் ஹதரஹா, யாரிடத்தில் என்று சொன்னால் அங்கே இருந்தவர்களிடத்தில். அவர்கள் யார் என்று சொன்னால் மினல் முஹாஜிரீன், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த முஹாஜிரீன்கள் அங்கே இருந்தார்கள். மக்கா சஹாபாக்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். அவர்களிடத்தில் கேட்டார்கள் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்னவென்று. ஃபகாலத், கேட்டார்கள், இன்ன ஹாதா யௌமு ஷதீதில் பிர்ரி, பர்தி, இன்ன ஹாதா யௌமு ஷதீதில் பர்தி, குளிர் நேரமாக இருக்கிறது, கடினமான. இன்ன ஹாதா யௌமு ஷதீதில் பர்தி, குளிர் நேரமாக இருக்கிறது, கடினமாக. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல என் கணவர் இறந்துட்டாரு, நான் குளிப்பாட்டி விட்டு வந்திருக்கின்றேன். ஃபஹல் அலைய மின் குஸ்லின், என்ன என் மீது குளிப்பு கடமையா என்று கேட்டாங்க அவங்க. ஃபஹல் அலைய மின் குஸ்லின், என் மீது குளிப்பு கடமையா என்று அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, கடுமையான குளிர் நேரமாக இருக்கிறது. வஅன ஸாயிமத்துன், நானும் நோன்பாக இருக்கின்றேன், நோன்பு நிலையில இருக்கின்றேன். நோன்பு வைத்த நிலையில, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண் மக்களே, நோன்பு வைத்த நிலையில கணவர் இறக்கிறார். அந்த கணவருக்கு தானே குளிப்பாட்டுகிறார். குளிப்பாட்டின பிறகு குளிர் நேரமாக இருக்கிறதே, என் மீது குளிப்பு கடமையா என்று அங்கே இருந்த முஹாஜிர் சஹாபாக்களிடத்தில் இந்த மஸ்அலாவை, ஃபிக்ஹ் சட்டத்தை கேட்கிறார், மார்க்க விஷயத்தை கேட்கிறார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், ஃபகாலூ, அந்த முஹாஜிர்கள் அனைவருமே கூறினார்கள், லா, உங்க மேல குளிப்பு கடமை இல்லை, நீங்க விரும்பினா குளிக்கலாம் என்பதாக சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ், இந்த இபாரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், குளிப்பாட்டக்கூடியவர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் மீது குளிப்பு என்பது ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது தவிர ஃபர்து இல்லை என்பதை நாம் தெளிவு பெறுகின்றோம். எனவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த புனித மக்கள் பாருங்க, கணவர் இறக்கிறார், இவர் நோம்பு நிலையில் இருக்கிறார், அவரே தன்னுடைய கணவருக்கு குளிப்பாட்டுகிறார். எவ்வளவு பெரிய நல்ல அமல்களாக இருக்கின்றன, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மார்க்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இதுதான் மார்க்கமாக இருக்கிறது. சுவையோடு ரசித்து வாழ வேண்டிய வாழ்க்கையை நாம் இன்று கசந்து போய் சுமை என்று நினைத்து கொண்டு சோம்பலுடன் நாம் மற்ற விஷயங்கள் மீது எந்த அளவு அக்கறை காட்டுகின்றோமோ, ஆர்வம் காட்டுகின்றோமோ, அந்த அளவிற்கு மார்க்க விஷயத்தை காட்டவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாமும் ஆன்லைன்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்க விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம், நஹூ சர்ஃபை கொடுத்துட்டு இருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம், பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உங்களில் யாருக்காவது வேண்டும் என்று சொன்னால் நம்மை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சேவகன் ஹாஃபிஸ் மௌலவி ஹாஜா ரஹ்மத்துல்லா ஹுசாமி, மஸ்ஜித் இலாஹி தலைமை இமாம், திருவாரூர், சென்னை. என்னுடைய ஃபோன் நம்பர் 9159258243.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.